பேரன்பு கொண்ட சொந்தங்களே அவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக தான் நீர்நிலை சம்மந்தமாக தான் போர் அடிக்க தான் செய்யும். அதில் மாற்றுக்கிறதே இல்லை, போர் அடிக்க தான் செய்யும். போர் அடித்தாலும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். மொக்க படமாக இருந்தாலும் நம்ம மணிக்கணக்காக செலவு பண்ணி நம்ம பார்க்குறது இல்லையா. நம்ம ஏற்கனவே பல முறை பார்த்துருந்தாலும் சினிமாங்கிற போது நம்ம உட்காந்து ஆன்னு பார்க்குறது இல்லையா, அதுக்கெல்லாம் நேரங்கள் நம்ம வந்து செலவிடுறோம்ல. அந்த மாதிரி இது உங்களுக்கு போர் அடித்தாலும் மொக்க படம்னு நினச்சிங்களேன், மொக்க படமாக வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இதையும் நீங்கள் வந்து ஒரு மொக்க காணொலியை நினச்சி உட்காந்து பாருங்கள். அதாவது மொக்க காணொலி மீன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரே கண்டென்ட்டை வந்து நம்ம பல வீடியோக்கெல்லாம் வெளியிட்டிருக்கோம், அதனால உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ கண்டென்ட் மீன் என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் ஊர வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் சம்பந்தமான கண்டென்ட் தான் நம்ம வந்து வெளியிட்டு இருக்கிறோம். ஸோ அது தொடர்பாக பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக சென்னையில் இருக்கக்கூடிய பனங்கல் பார்க் ஊர வளர்ச்சித்துறைக்கு நம்ம ஒரு ஆர்டிஐ பதிவு பண்ணியிருந்தோம். 38 மாவட்டங்களுக்கும் அந்த ஆர்டிஐ ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. 38 மாவட்டங்களும் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய ஊராட்சி ஒன்றியங்களுக்கு எல்லாத்துக்கும், அவங்க மாவட்டத்துக்கு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியங்களுக்கு நம்மளுடைய ஆர்டிஐ ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. ஊராட்சி ஒன்றியங்கள் வாரியாக நம்மளுக்கு வந்து நிறைய தகவல்கள் வரப்பெற்றது. நான் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்த தகவல்களை நம்ம எடுத்து தனியாக வந்து நம்ம ரெப்பர் பேண்ட் போட்டு நம்ம ஒதுக்கி வச்சுருந்தோம். நமக்கு நேரமின்மை காரணமாக நம்ம தகவல்களை நம்ம வெளியிட முடியலை. ஸோ அதனால் இப்போ நம்ம ரீசெண்டான வீடியோக்களில் பூரா அந்த தகவல்களை நம்ம வெளியிட்டுருக்குறோம். ஏற்கனவே ஒரு சில மாவட்டங்களில் வந்து நம்ம வெளியிட்டுட்டோம். திருவண்ணாமலை, அரியலூர், ராமநாதபுரம் அப்படி வந்து நம்ம தகவல்களை வெளியிட்டிருக்கிறோம். ஸோ பார்க்காத உறவுகள் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஊர வளர்ச்சித்துறை அப்படின்னு சொல்லிட்டு நீர்நிலைகள் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மாவட்டம் நான் வெளியிட்டிருக்கணும், அத்தனை மாவட்டத்துடைய ஊராட்சி ஒன்றியங்கள் வாரியாக கொடுக்கப்பட்ட தகவல்களை பிடிஎஃப் வடிவில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்போம். அரியலூர் மாவட்டம் நம்ம சமீபத்தில் வெளியிட்டிருந்தோம். அதில் ஒரே ஒரு ஊராட்சி ஒன்றியம் பதில் தரலை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த பதில் கிடைச்சா உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம அதை என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டத்தோடு சேர்த்து தூக்கி உள்ளே வச்சுருந்துருக்கேன். ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டத்தில் ஒரு ஊராட்சி ஒன்றியம் இருக்குது. ஸோ நம்ம ஆண்டிமடம், இது அரியலூரில், ஆண்டிமடத்தை வந்து ஆண்டிப்பட்டின்னு நினச்சிட்டு நம்ம தேனி மாவட்டத்தோட லிஸ்ட்டில் வந்து வச்சாச்சு. ஆகவே அரியலூர் மாவட்ட உறவுகள் நீங்கள் இதை பார்ப்பீங்கன்னா ஆண்டிமடத்திற்கான தகவல்கள் இருக்குது. கண்டிப்பாக ஒரு 7-8 பக்கங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ஏற்கனவே அரியலூர் மாவட்டத்தில் மாவட்ட சம்பந்தமாக வீடியோ வெளியிட்டோம்ல, அந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப்பை வந்து நான் கொடுத்துட்றேன். மறுபடியும் வந்து எடிட் பண்ணி அந்த பிடிஎஃப் வந்து நான் வச்சிடறேன். ஆண்டிமட உறவுகள் வந்து நீங்கள் உங்களுடைய தகவல்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கி நம்ம தேனி மாவட்டத்தை சம்மந்தமான நீர்நிலைகள் வந்த பதிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, தேனி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக ஆண்டிப்பட்டி, சின்னமனூர், கே மயிலாடும்பாறை, தேனி, போடிநாயக்கனூர், கம்பம், பெரியகுளம், உத்தமபாளையம், என்ன ஒரு 8 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடும்பாறையை தவிர்த்து பாக்கி எல்லா ஊராட்சி ஒன்றியங்களுமே பதில் தந்திருக்காங்க. ஒருவேளை இவங்க கொடுத்தது நம்ம எங்கேயாவது வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம அரியலூர் சொன்னோம்ல, அது மாதிரி கண்டிப்பாக நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம அந்த பதில் கிடச்சிருச்சு. இன்னும் ஒரு சில ஊராட்சி ஒன்றியங்கள் பதில் அனுப்பிட்டு, நேற்று கூட ஒரு ஊராட்சி ஒன்றியத்தில் பதில் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் நம்ம எந்தெந்த மாவட்ட தகவல்களை வெளியிடுறோமோ, நம்ம மிஸ் ஆனாலும் அந்த மாவட்ட வீடியோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிடிஎஃப் கிடச்சிருச்சுன்னா அது கீழே வந்து நம்ம இணைச்சி விட்ருவோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆண்டிப்பட்டி, ஓகே, ஆண்டிப்பட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஊராட்சி இருக்குது. சின்னமனூரில் ஒரு 14 ஊராட்சி இருக்குது. மயிலாடும்பாறையில் ஒரு 18 ஊராட்சி இருக்குது. தேனியில் ஒரு 18 ஊராட்சி இருக்குது. போடிநாயக்கனூரில் ஒரு 15 ஊராட்சி இருக்குது. கம்பத்தில் ஒரு 5 ஊராட்சி இருக்குது. பெரிய குளத்தில் ஒரு 17 ஊராட்சி இருக்குது. உத்தமபாளையத்தில் ஒரு 13 ஊராட்சி இருக்குது. ஆக மொத்தத்தில் 130 கிராம ஊராட்சிகள் இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றியங்களில் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஆண்டிப்பட்டி கொடுத்த தகவலை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பக்கம் வந்து ஆண்டிப்பட்டி வந்து 8 பக்கம் வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஆண்டிப்பட்டி வந்து 2 தடவை பதில் கொடுத்துருக்காங்க. ஆண்டிப்பட்டின்னு 2 தகவல் வந்திருக்கு. ஸோ 2லையும் ஒரே தான் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ 2யுமே வந்து இந்த வீடியோ கீழே பிடிஎஃபாகவே நான் வச்சிடுறேன். உறவுகள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரெண்டு அதே தான், ஒரே பதில் 2 முறை வந்து மறந்துட்டு அனுப்பிட்டாங்க போல். ஓகே, 8 பக்கங்கள் இருக்குது. ஆண்டிப்பட்டி 8 பக்கங்கள். அடுத்து சின்னமனூர் ஊராட்சி ஒன்றியம்
எல்லாத்தையும் இப்போ தான் நம்ம வந்து பிரிக்கிறோம். சின்னமனூர் ஊராட்சி ஒன்றியம் பார்த்திங்கன்னா 1 2 3 பக்கம் தான் கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட நீர்நிலை வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, சின்னமனூர் ஓகே. அடுத்து வந்து தேனி ஊராட்சி ஒன்றியம். தேனி ஊராட்சி ஒன்றியம் 1 2 3 4 5 பக்கம் வந்து தேனி ஊராட்சி ஒன்றியம் வந்து ஒரு 5 பக்கங்கள் தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் போடிநாயக்கனூர், ஒன்று 2 3 4 5 6 7 8 பக்க தகவல்கள் வந்து போடிநாயக்கனூர் 8 பக்க தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கம்பம். இதெல்லாம் வந்து நம்ம முழுமையான தகவல் தந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு கிடைச்சது இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு ஒரு வகையில் வந்து பயன்படக்கூடிய தகவல். ஏன்னா நீங்கள்லாம் ஆர்டிஐ பண்ணி இது மாதிரி கிடைச்சா தேவையில்லை நினைக்கக்கூடிய உறவுகளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன யார் அப்படின்னா கம்பம். ஓகே, கம்பம் பார்த்திங்கன்னா ஆர்த்தி கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் கேள்வி எழவில்லை அப்படிங்க தூங்கிட்டு இருக்கும் போல இருக்குது. சரி பரவாயில்ல. ஊராட்சிக்கு சொந்தமான குளங்களின் விவரம் சொல்லிவிட்டு கிராம ஊராட்சி சர்வே நம்பர்லாம் போடலை. ஆல்ரெடி ஒரு 2-3 பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. கம்பம் வந்து மொத்தத்தில் 5 ஊராட்சி தானே கம்பம் ஒன்றியத்தில். ஸோ அதற்கு உண்டான பதிலை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே பரவாயில்ல. அடுத்து வந்து பெரியகுளத்துக்காரர் தான் வந்து நம்ம மாவட்டத்தில் எம்பி வேட்பாளராக நிற்கிறாரு, முன்னாள் முதலமைச்சர். பெரியகுளம் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 பக்க தகவல் வந்து தந்திருக்காங்க. ஸோ பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியம். அடுத்து வந்து உத்தமபாளையம். உத்தமபாளையத்துலேயும் ஓகே கிராம ஊராட்சி ரொம்ப கம்மியாக இருக்கும், 13 கிராம ஊராட்சி தான். ஸோ அவங்க வந்து 2 பக்க தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நம்மளுடைய வேலையே அதிகமாக எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேலை தான் ஜாஸ்தி. தகவல்களை வெளியிடுவதில் பெரிய விஷயம் கிடையாது. இதை வந்து ஸ்கேன் பண்ணி மொபைலில் ஸ்கேன் பண்ணி ஒவ்வொன்றா பிடிஎஃபாக ரெடி பண்ணி ஒவ்வொன்றுக்கும் பேர் வச்சு அதெல்லாம் கூகுள் ட்ரைவில் ஏற்றி கூகுள் ட்ரைவோட லிங்க்கை கொண்டாந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து உங்களுக்கு அதை வெளியிடுவது என்பது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான். இருந்தாலும் இதை ஒரு பொதுநல சேவையாக நாம் கருதி இந்த தகவல்களை வெளியிடுகிறோம். ஏன்னா கிராம ஊராட்சிகளில் பராமரிக்கப்படும் இந்த நீர்நிலைகள் எல்லாம் மிக சரியாக நம்ம கவனத்தில் நம்ம வந்து வச்சுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெயிலின் தாக்கம் பல மடங்கு வந்து கூடிகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா வருங்கால ஜென்ரேஷனுக்கு நம்ம சரியாக வந்து இயற்கையை வந்து நம்ம அப்படியே திருப்பி கொடுக்கணும். ஸோ அதனால் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒரு முக்கிய கடமை. ஆகவே தான் இந்த தகவல்களை நம்ம வந்து ஒரு பொதுநலம் கருதி நம்ம வெளியிடுகிறோம். இதில் எந்த விதமான ஒரு உள்நோக்கமும் நம்மளுக்கு இல்லை. ஸோ அதனால் எண்ணற்ற உறவுகள் இந்த தகவல்களை பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடாமல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி மொக்க படத்தை 10 தடவை பார்க்குற மாதிரி தான் இந்த வீடியோக்கெல்லாம். உங்களுக்கு பல தடவை போர் அடிக்க தான் செய்யும், நம்ம பார்க்க அது போர் அடிக்க தான் செய்யும். இருந்தாலும் இப்போ நீங்கள் தேனி மாவட்ட உறவுகள் இல்லை வேறு மாவட்ட உறவுகள் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா என்னடா அப்படின்னு தள்ளி விட்டு போயிடாமல் பகிர்ந்துருங்க. அது கண்டிப்பாக யாராவது ஒரு நபருக்கு வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா தேனி மாவட்டம் ஃபுல்லாக அது ஸ்ப்ரிட் ஆகிடும்.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட தகவல்களை நம்ம வெளியிடும்போது நம்ம சேனல் உறவுகள் மாவட்டம் பார்க்காம இந்த தகவல்களை ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய முகநூல், உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இந்த பிடிஎஃப்களை எடுத்து வந்து நீங்கள் பகிர்ந்து விட்டாலும் அதுவும் மகிழ்ச்சி தான், சந்தோஷமான நிகழ்வு தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து தேனி மாவட்டத்தோட ஒரு முழு தகவல்களை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு ஊராட்சி மன்றியம் மயிலாடும்பாறை மட்டும் நம்ம வந்து தகவல் தரல, ஏன்னா அது எங்கேயாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் தரேன். அரியலூர் மாவட்ட உறவுகளுக்கு அந்த ஆண்டிமடம் குறித்த தகவலை வந்து அந்த அரியலூர் மாவட்ட காணொலியிலே வந்து கீழே பிடிஎஃப் வச்சுறேன், எடுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.